நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளார மாங்கிற விஷயத்த வந்து மாந்தியை குறிக்கும். அப்படி இருக்கும்பொழுது மாந்திரிகத்தை செயல் யாரும் செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் அது அஃபெக்ட் ஆகும். உயிருக்கு ஒப்பான கண்டன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாக மட்டும் மாட்டோம், ஆனால் அது மட்டும் அதுக்கான நிகரான எல்லா விஷயமே நடக்கும். நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க சரிங்களா, அவங்களுக்குன்னு பல ஆசைகள் இருந்திருக்கும், பல ஏக்கங்கள் இருந்திருக்கும், அது எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆறில் மாந்தி இருந்துச்சுன்னா டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு கூட இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச்சில் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது. அந்த காலத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் ஒரு தீர்த்தத்தை கொடுத்தாலே கன்சீவ் ஆயிடுவாங்க. ஆமாம், அப்படி இருந்தாலும் பண்ணிடுவாங்க. நம்ம தெளிச்சா போயிருமா, ஈ கூட போகாது, கொசு கூட போகாது நம்மள பண்ண. ஏன்னா இறந்த முன்னோர்கள் வந்து எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. குலதெய்வ கோயிலுக்கு ஏன் எல்லாம் ஃபேமிலியாக போகணும் அப்படின்னு சொன்னால் எல்லா ஆத்மாக்களும் அந்த குலதெய்வ கோயிலில் தான் இருக்கும். தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மாந்தி குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்க நம்மளோட இணைஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து அஸ்ட்ராலஜர் கிரியா சரண்யா. வணக்கம் மேம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. மேம், பொதுவா சனி கொடுப்பவர் அப்படின்னு தான் பார்க்கப்படுது இல்லையா? சனினாலே அவர் கொடுப்பவர் தான். ஆனா சனியுடைய அம்சமா பார்க்கப்படுற மாந்தி மட்டும் ஏன் நெகட்டிவாவே சொல்லப்படுது மேம்? மாந்தியை நம்ம டோட்டலாக வந்து நம்ம நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் மாந்தின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரேத கிரகம் சரிங்களா, பிரேத கிரகம்னு சொல்லலாம், இல்லாட்டினா சனியோட பாதி அங்கன்னு சொல்லலாம். பட் சனியாச்சும் வந்து சனி போல் கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லைங்கிறார். அவர் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு லைஃப்பில் அப்லிஃப்டிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ 19 வருஷம் தசை சனி தசை அப்படின்னா ஃபர்ஸ்ட் 9 இயர்ஸ் வந்து ஸ்லோவாக போகும். அதுக்கப்புறம் அவர் நம்மளுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துட்டு போயிடுவார். பட் ஆனால் மாந்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க சரிங்களா, அவங்களுக்குன்னு பல ஆசைகள் இருந்திருக்கும், பல ஏக்கங்கள் இருந்திருக்கும், அது எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, நம்ம கூட பேசிகிட்டே இருப்பாங்க. பட் நம்ம அதுக்கு கேட்காது, ஏன்னா அதுக்கான தொண்டை பகுதி மட்டும் பிரேதத்துக்கு இருக்காது. இப்போ சில வீட்லையெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டு மேலே அவங்க ரொம்ப பற்றா இருந்திருப்பாங்க. சில பேருக்கு ஒவ்வொரு விஷயத்துல பற்றா இருக்கும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஆசையா இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே அவங்களுக்கு ரொம்ப ஒரு பற்றா இருக்கும்போது திடீர்னு இறந்துருவாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்டி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க குடி, யாரும் இந்த வீடு தங்க விட்டதே கிடையாது, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லி ஒரு யூஸ்லெஸ்ஸாக ஒரு வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன் பார்த்தீங்கன்னா அந்த இறந்தத்தோட பிரேத கிரகத்தோட ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்மளுக்கு தசா புத்தி கோச்சாரம் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ கல்யாணம் ஆகிருக்கணும்ல, ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் மாந்தி இருந்துச்சுன்னா கூட திருமண தாமதம் நடக்கும், திருமணத்துக்கு அப்புறம் பிரிவினைகள் ஏற்படும், குழந்தை பாகியம் இருக்காது. சம்டைம்ஸ் சம் பீப்புள்ஸ் வந்து இந்த மாந்திரிகத்துல எல்லாம் பாப்புலாரிட்டியாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது அவங்களுக்கு வாக்கு வன்மை இருக்கும். ஜோதிட ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெல் டு டூவாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் பார்த்தாலே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா இருந்து இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை மட்டும் தான் பார்ப்பாங்க. மாந்தி மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வேறு எந்த இதையும் நம்ம ஆக்டிவேட் தேவையே கிடையாது. ஏன்னா முன்னோர்களோட சாபம் இருந்துச்சுன்னா குலதெய்வத்தோட அனுகிரகமே தள்ளி இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ லக்னத்துக்கு 2வது இடத்துல இருந்தீங்கன்னா குடும்பத்தில் என்றைக்குமே பிரச்சனையாக இருக்கும். பட்டுவாடாவில் வந்து எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம்ஸாக இருக்கும், பண தட்டுப்பாடு இருக்கும், வேலை செய்கிற இடத்துல வந்து கரெக்டான ஒரு எப்படி சொல்லுவாங்க என்னோட திறமையே இல்லை, பட் அவங்க வந்து நல்லா இருக்காங்க, எனக்கே அங்கீகாரம் கிடைக்கலன்ட்டு ஒரு ஏக்கத்தோடய வாழ்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு ஒப்பான கண்டன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாக மட்டும் மாட்டோம், ஆனால் அது மட்டும் அதுக்கான நிகரான எல்லா விஷயமே நடக்கும், அந்த பிரேதம் சொல்லும். இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டிஸ் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துட்டே இருப்பாங்க, பேசுன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும், பிரிஞ்சிருப்பாங்க. சமையல் அறையில நம்ம ஒரு வேலை செஞ்சிருக்கோம், பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிஞ்சு பிரிஞ்சிருப்பாங்க, சண்டையே இருக்காது. நீங்க போய் கேட்டீங்கன்னா எதுக்கு பிரிஞ்சோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாதுன்பாங்க. நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ட்ராபேக் ஆகும். அதுக்கு ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து ஜாதகத்தை வந்து மான் போட்டிருக்கும், சில ஜாதகத்தில் அது இருக்காது, பாதி பேத்துக்கு அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளார மாங்கிற விஷயத்த வந்து மாந்தியை குறிக்கும். அப்படி இருக்கும்பொழுது மாந்திரிகத்தை செயல் யாரும் செய்கிறாங்கன்னா
இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் அது அஃபெக்ட் ஆகும். இப்போ லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் இருந்த சகோதரர்களோட பிரச்சனை, இனம் புரியாத கருத்துக்கள் இருக்கும், மனபயம் இருக்கும், யார் கூடயும் வெளி உலகத்தில் அட்டாச் ஆக மாட்டாங்க, அட்டாச் பேசுறதுக்கு சொந்த கருத்தை சொல்கிற கூட தைரியம் வராது, உள்ளுக்குள்ளார அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, எந்திரிச்சு சொல்லணும்னு தோணும் இது இப்போ அப்படின்னு, பட் அதனால இயங்க முடியாது. இப்போ இதே லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வாஸ்து தோஷம்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும், பணம் விரயங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும், எவ்வளோ பிஸ்னஸ்க்கு நம்ம பணம் போட்டாலும் அது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் தராது, ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனாக இருக்கும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். இப்போ இதே வந்து 4ல் மாந்தியும் இல்லை கேதுவும் சேர்ந்துருந்துச்சுன்னா சிறு வயசுலேயே வந்து தாயை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரிலாம் இருக்கும். இதே பூர்வ புண்ணியத்தில் 5ஆம் பாவத்தில் இருந்தால் குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படும். நல்ல கிரகங்கள் பார்வையோ தசாபுத்தி இருக்கும் போதும் அது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு இதாக ஸ்டேபிளாக இருக்கும். லக்னத்துக்கு 6ல் இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தான்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கடன் ஜாஸ்தி ஏட்டே போகும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி நம்ம அலைஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இதை ஒரு ஜாதகத்தில் இதையும் தாண்டி மிராக்கிள்ஸ்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி ஆஸ்ட்ராலஜிஸ்ட்லேயும் மிராக்கிள்ஸ்லாம் இருக்கும். இப்போது ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் பார்த்தா அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, ஒரு டாக்டர் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் இல்லவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பட் அவங்க பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்காங்க. 6ல் மாந்தி இருந்துச்சுன்னா டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு கூட இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச்சில் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது. பார்க்கும்போது நான் 6ல் மாந்தி எடுக்கிறவங்களே பார்க்கும்போது டாக்டர்ஸாக இருக்காங்க. டாக்டருக்கான மற்ற அமைப்பு இல்லாட்டினாலும் ரகத்தை 6ல் இருந்துச்சுன்னா அப்புறம் அவங்க போராடி லைஃப்பில் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. ஸ்டார்டிங்கில் கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் மீண்டு வந்து ஒரு பொசிஷனில் உட்காருவாங்க. 7ல் மாந்தி இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவு இருக்கும், சமுதாயத்தில் ப்ராப்ளமாக இருக்கும், எங்கே போனாலும் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கவே நடக்காது, ஏன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். 8ல் இருந்தாலும் உயிருக்கு ஒப்பான கண்டங்கள் இருக்கும், ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், துர்மரணம் நடக்கும். ஃபேமிலியாக போகிறாங்க பார்த்தீங்களா, காரில் எல்லாம் போகிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்க வெல் டு டூ ஃபேமிலி தான். அப்போ நான் சொல்கிறேன், இது மாதிரி கொஞ்சம் வண்டியில் பார்த்து போங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, துர்மரணம் இருக்குன்னா அந்த மாதிரி சொல்லும்போது சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, சில பேர் அக்செப்ட் பண்ணாமல் அவங்க நம்ம மேலே ஒரு சின்ன ஒரு கெட்ட அபிப்பிராயத்தில் தான் போனாங்க. டு பி ஆனஸ்டாக சொல்ல போனால் அப்படி தான் போனாங்க. நான் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் இந்த சென்னையில் மதுராந்தகா ஆக்சிடெண்ட்டில் அவங்க வந்து இறந்தது, ஃபேமிலியோடு இறந்தாங்க. இதுலேருந்து எனக்கு மீண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சொல்லியோ அவங்க கேட்கலையே. சில பேர்த்துக்கு நம்ம ஃபோர்ஸாக சொல்லுவோம், கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, பார்த்து இருங்க அப்படி சொல்லும் போது அவங்களாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மக்கள், அவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க சொல்லி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கிடையாது. ஆஸ்ட்ராலஜி வந்து இட்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி. நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்த பொக்கிஷன்னு சொல்லலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி இப்படி இருக்கும், இந்த மாதிரி திசையில் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஒரு வழிகாட்டி, ஒரு மைல் ஸ்டோன் நம்மளுக்கான லைஃபுக்கான பார்த்து. பட் அதை வந்து அவங்க அக்செப்டன்ஸ் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஃபேவராக தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சா ஃபேவர் கிடையாது. ஆஸ்ட்ராலஜிங்கிறது ஃபேவர் கிடையாது. அதில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம லைஃப்பை ஃபேவராக மாற்றிக்கிறது. விதியை மதியால் வெல்லன்னு சொல்லுவாங்க. மதிங்கிறது சந்திரன். அப்போ அந்த மனசை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படிங்கும்போது அது இருக்கும். இப்போ பூர்வ புண்ணியத்தில் 9ஆம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தந்தை வழி பிரச்சனைகள், அவங்க வழியாக இருக்கிற டிசீசஸ்லாம் நம்மளுக்கு வரும். பூர்வீகத்தில் இருக்கிற சில பேர்த்துக்குலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இதில் வரும், ஜீனில் வர ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு அந்த இடத்துல பாதிக்கும். இதே 10, 11, 12 இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். 1க்கு 2 பிஸ்னஸாக வச்சுருப்பாங்க, அன்அஃபிஷியல் ஃபண்ட்ஸ் அவங்கக்கிட்ட நிறையா புழங்கும். இது மாதிரி 10, 11, 12 இருக்கும்போது சரியா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதுக்கு வந்து எப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி ஔவையார் வந்து ஒரு நடப்பாதையில் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மண்டபத்தில் வந்து உட்காடுறாங்க, இலைப்பாறதுக்காக உட்காடுறாங்க. உட்காரும் போது ஒரு பிரேத கிரகம் இப்படி தான் வந்து எல்லாத்தையும் வரவு போகிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு, ஆமாம், ஆவியாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வையார் கேட்குறாங்க, இது மாதிரி நல்லாவா இருக்குது உனக்கு, பக்தர்கள் நடந்து போகிற இடத்துல வந்து இப்படிலாம் நீ பண்ணுற இல்லை நல்லாவா இருக்குன்னு கேட்கும் போது அது சிரிச்சுது. அது சிரிக்கும் போது இவங்க கண்ணை மூடி தியானத்தில் பார்க்கும் பொழுது அவ்வையார் மாதிரி ஒரு சிறந்த தியானம் யாருமே கிடையாது. அவங்க வந்து பாடல் எழுதிருக்குன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாதி ஹிஸ்ட்ரி பாதி பேத்துக்கே தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க கண்ணை மூடி தியானிக்கும் பொழுது, அதாவது போன ஜென்மத்தில் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ண முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டது அப்படி சொல்லி அவங்க தியானத்தில் பண்ணும்பொழுது அது போக மாட்டேங்குது, தீராத ஆசையில. அப்போ அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, வெண்பா இருக்கால் கல்லானே வெள்ளோரை கண் பார்க்க கண்டாலே, பெண்பாவி பெற்றாலே பெண்பாவி பெற்றாலே பிறநகைக்க பெற்றாலே மற்றன்றுன்னு சொல்லிட்டு இந்த இதை சொல்லி அந்த தீர்த்தத்தை தெளிக்கும் போது அது வந்து மோட்சம் அடைஞ்சிருது. அப்போ இந்த விஷயத்துலேருந்து, இந்த மாந்திங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம ஃபேமிலி நம்ம நல்லா இருக்கணும், அடுத்த ஸ்டெப்பு போகணும், நம்ம பட்ட கஷ்டம் வந்து நம்ம குழந்தைங்க படக்கூடாதுங்கிறது வந்து வெறும் நம்ம கொடுக்குற எஜுகேஷனாலேயோ இல்லாட்டி அவங்க கேட்குற பொருளாலேயோ இல்லை காசாலேயோ மட்டும் வந்துடாது. இந்த மாதிரி துர்மரணமோ இல்லாட்டி கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடத்துல நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல சொத்து இருக்கும், நல்ல படிப்பு இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது லக்னத்தில் மாந்தி இருந்தாலும் டைவர்ஸ் ஆகும். இப்போ நீங்க சொன்ன அந்த ஔவையார் ஒரு பாடல் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அந்த பாடலுக்கான அர்த்தம் என்ன மேம்?
அதாவது என்ன ஏதோ நீ ஆசைப்பட்டுட்ட நீ, பட் உன்னால கல்யாணம் பண்ண முடியல. அது உன்னோட கர்மாவா இருக்கும். நீ மறுபடியும் அத மோட்சம் அடைஞ்சு, இன்னொரு பிறவி எடுத்து நீ அவன கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ யாரையும் நீ தொல்ல பண்ணாம போ அப்படின்ட்டு மோட்சம் குடுக்குறாங்க. இப்ப நம்ம சும்மா தண்ணி எடுத்து தெளிச்சா போயிற போறது கிடையாது. அதுக்கான தியானங்கள், யோகங்கள் அந்த பயிற்சி பண்ணும்பொழுது, இப்போ நம்ம அகஸ்தியர் கையில இருந்தது பார்த்தீங்கன்னா, கமண்டலம். அதுல இருந்த தீர்த்தத்த பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் அவர் தீர்த்தத்த குடுத்தாலே ஆமா. ஜஸ்ட் கன்சீவ் ஒரு ஆயிருவாங்க. சாபம் சொல்லி அப்படி தெளிச்சா ஆமா. அப்படி அப்படியே இருந்தாலும் பண்ணிருவாங்க. நம்ம தெளிச்சா போயிருமா? ஈ கூட போகாது. கொசு கூட போகாது நம்மள பண்ணா. அப்ப அப்படி இருக்கும்போது ஆன்மீகத்தோட பரிமாண வளர்ச்சின்ட்டு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த பரிமாண வளர்ச்சி கீழ வரும்பொழுது தான், அந்த பிரேத கிரகங்கள்ல வீட்ல இறந்த முன்னோர்கள் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஏக்கத்தோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம மோட்சம் குடுத்தா மட்டும் தான், நம்ம வீட்ல வந்து சன்னதிகள் எந்த குறையும் இல்லாம ஏன்னா குலதெய்வ அனுகிரகமே இருக்காது. சரிங்களா? இப்ப அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, குலதெய்வ அனுகிரகத்துக்கு அ ந மா இயர்லி இயர்லி வந்து ஒரு கடா வெட்டுவாங்க. ஆமா. இப்பலாம் யாரும் அது பண்றதெல்லாம் கிடையாது. உடனே சொல்லுவாங்க, "நாங்க நான்வெஜ்ஜஸ் இப்ப நாங்க சாப்பிடுறதெல்லாம் விட்டுட்டோம்" அப்படின்ட்டு. இப்ப ரமண மகரிஷி மாரி ஒரு காளி பக்தர் யாரும் கிடையாது. குலதெய்வம் அனுக்கிரகம் கிடைக்காம இருக்கிறதுக்கும் இந்த மாந்தி காரணமா? கண்டிப்பா பெண் சாபம் இந்த இருக்கிற இதுல நம்மளுக்கு நடக்காது. நமக்கு குலதெய்வம் அனுகிரகம் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில பாதி ப்ராப்ளம் இல்லாம யாருனாலயும் வாழலாம் முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் ஆனா சேர்ந்து வாழ்ந்தாலும், அடிச்சுட்டு புடிச்சுட்டு வாழ்ந்தாலும் சேர்ந்து வாழணும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வீட்ல இறந்த பெண்கள் இருப்பாங்க தெரியுங்களா? மேக்ஸிமம் இது பெண்களால கூட வரும். 90% பெண்கள் இறந்த குடும்பப்படுத்துற வீட்ல தான் இது நடக்கும். அதனால தான் வீட்ல வாழ வந்த பெண்ண வந்து நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி சொல்லுவாங்க. மாரி. அதாவது ஊராம்பலை ஊட்டி வளர்த்தா தாம்பலம் தானே வளருங்கிறது. ஊராம்பலைங்கிறது நம்ம வீட்டுக்கு வந்த மனைவி. அவங்க நல்லா வச்சுக்கிட்டா நம்ம பெண் குழந்தை இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல நல்லா இருக்குன்னுவாங்க. ஆனா ஜென்ஸுக்கு வர ஒய்ஃபை என்ன வேணாலும் கஷ்டப்படுத்தலாம். ஆனா நம்ம பொண்ணு மட்டும் நல்லா இருக்கும்னு நினைச்சா அது எப்படி அது பாசிபிலிட்டிஸ் கிடையாதுல்ல. அப்போ வந்து நம்ம அந்த இறந்த பெண்களுக்கு முறையா நம்ம விஷயங்கள பண்ணி அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரமண மகரிஷி வந்து காளி பக்தர். அப்போ அவங்கனால வந்து எப்படி சொல்றது, அந்த அம்மாவுக்கு வந்து படையல் வந்து நம்ம நான்வெஜ் தான் வைக்கணும் அவர் சாப்பிடாட்டினாலும் அவர் சொல்லுவார், நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நான் யாகத்து மூலியம் யோகத்து மூலியமாவும் நாங்க வளர்ந்துருக்கோம். பட் நான் செய்ய வேண்டிய முறைன்னு சொல்லிட்டு படைச்சு அது நெய்வேத்தியத்தை படைச்சு சாமி கும்பிட்டுருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நான்வெஜ் சாப்பிடாட்டினாலும் அந்த குலதெய்வத்துக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடா வெட்டுறதோ இல்லாட்டினா அவங்க ஃபேமிலியில என்ன முறையா இருக்கோ அது வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் வந்து நம்ம கடைப்பிடிச்சு வரும்போது தான் நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த பாரம்பரியம் வரும். நாளைக்கு நம்ம இப்படி பண்ணணும், ஒரு குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போகணும், நாளைக்கு எங்கே இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அந்த கெட் டுகெதராக மீட் பண்ணணும். ஏன்னா இறந்த முன்னோர்கள் வந்து எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. குலதெய்வ கோயிலுக்கு ஏன் எல்லாம் ஃபேமிலியாக போகணும் அப்படின்னு சொன்னால் எல்லா ஆத்மாக்களும் அந்த குலதெய்வ கோயிலில் தான் இருக்கும். So, சரிங்களா? நம்ம குலதெய்வ வழிபாடோட சேர்த்து நம்ம முன்னோர்களையும் வழிபடுறோம் இல்லையா? குலதெய்வ வழிபாடுல அதுவும் சேர்ந்துடுதுன்னு சொல்றீங்க. ஆமா நம்ம முன்னோர்களே யாரு? மகாபாரதத்தை போர்ல வந்து இறந்தவங்க தான், நம்மளுக்காக போராடி இறந்தவங்க தான் குலதெய்வம். அப்ப அவங்களுக்கு நம்ம முறையான ரெஸ்பெக்ட் குடுக்கணும்ல. இப்ப நான் இருக்க நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றோம். பட் நம்மளுக்கான அங்கீகாரம் கிடைக்காட்டினாலும் யாரா இருந்தாலும் அந்த கோவம், ஏக்கங்கிறது கண்டிப்பா. வரும்ல. ஸோ அதுக்காக தான் அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது, அங்க இருக்கிற ஆத்மாக்கள் நல்லபடியா சாந்தி அடைஞ்ச, துர்மரணம் அடைஞ்ச அவங்களோட ஆத்மாக்கள் கோயிலுக்குள்ள என்டர் ஆகாது. அப்ப நல்லபடியா இருந்தவங்க இருந்து நம்ம குடும்பத்தோட வரத பார்த்து சந்தோஷமா நீங்க இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்காக தான் குடும்பத்தோட குலதெய்வக்கு போகணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நம்ம போகணும். எங்கெங்கோ நம்ம ஏதேதோ ஒரு விஷயத்துக்குலாம் நம்ம ஒரு ரெகுலரா ஒரு மாசத்துக்கு நம்ம சினிமா போறோம், மூவி போறோம். லீவ் வந்துச்சு அப்படின்னா ஆனுவல் லீவுக்கு செலிப்ரிட்டி பண்றோம். எங்கே வேணாலும் போறோம். பட் ஆனா அந்த குலதெய்வங்கிற ஒரு விஷயம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரியமான விஷயத்துக்குள்ளார நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் போனா மட்டும்தான் இனி வர காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டஃப்பான காலகட்டங்களா இருக்கும். இப்போ நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பேன். கொரோனாவை தாண்டி அதுக்கு விட பிரச்சனைகளை நம்ம 28, 29, 30ல அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நடுவில் சிலிண்டர் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எப்படி சொல்றது, பணம் நம்மக்கிட்ட இருக்கும். பட் ஆனா எந்த விஷயத்துலேருந்து நம்ம அப்டேட் ஆக முடியாத அளவுக்கு போவோம். அப்படிங்கும்போது நம்ம பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இறந்த ஆத்மாக்கள் அதுக்கு தான் நாங்க வந்து கால பைரவ கிரியா யாகம்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். அது மூலியமா நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறந்த ஆத்மாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முறையான விமோச்சனம் குடுக்கறது.